ஆச்சி ஹோட்டல் சாம்பா மற்றும் அனுஜ் ஸ்டைல்ஸ் வழங்கும் வா தமிழவா இணைந்து வழங்குவோம் மான்ட்ராய் எலக்ட்ரிக் சூப்பர் ஆட்டோ பவர் பை கார்டியா நல்லெண்ணெய் அசோசியேட் ஸ்பான்சர் ராசி அண்ட் கோ பிவிடி பிரியம் சால்ட் சஷ்வின் ஃபவுண்டேஷன் இன்டீரியர் அண்ட் டிசைனிங் அமிர்தாஞ்சன் காம்பே மல்லிகார்ஜுனா செல்ஸ் காஞ்சிபுரம் ஜுவல்லரி பார்ட்னர் மலபால் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ். வழி வழியாக நம்ம தலைமுறை கடைபிடிக்கக்கூடிய வழிமுறைகளில் சீர்வரிசைக்கு ஒரு பெரிய பங்குண்டு. அதாவது இன்னைக்கு சீர்வரிசை அப்படின்னு ஒரு இடத்துல நம்ம பேசும்போது பொருட்களுக்கு மரியாதையா, அதை கொடுக்கிறவர்களுக்கு மரியாதையா, நம்ம சொந்த பந்தத்துக்கு மரியாதையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இந்த உறவுக்கும் இந்த பந்தத்துக்கும் இந்த சீர்வரிசைக்கும் உள்ள சிக்கல்கள்னு ஒன்று இருக்கு. அதுதான் இன்னைக்கு தலைமுறைக்கு நம்ம பேச போறோம். அது என்னங்க உறவுல சிக்கல், அது என்ன சீர்வரிசையில சிக்கல்னா, இதெல்லாம் இன்னைக்கு தேவையா தேவையில்லையா? இன்னைக்கு நாம பேச போற தலைப்பு தமிழக பாரம்பரிய சீர்வரிசையை விரும்புவர்கள் வெர்சஸ் எதிர்ப்பவர்கள். தமிழ் சமூகத்துல என்னென்ன சீர்வரிசைகள் இருக்கு சொல்லுங்க. தமிழ் சமூகத்தில் சீர் எங்கே ஆரம்பிக்குதுன்னு சொன்னால், ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுல தான் சார் ஆரம்பிக்குது. நான் இருக்கேன்னா என் சீர் எங்கே ஆரம்பிக்குதுன்னா, என்னுடைய சகோதரியை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், அங்கேருந்து ஆரம்பிக்குது. சகோதரியை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது கல்யாண சீர். அடுத்து சகோதரி கர்ப்பமானதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறக்கும்போது தாய்மாமன் சீர் அந்த குழந்தைக்கு கொடுப்போம். அந்த பொண்ணு வளர்ந்து வயசுக்கு வந்தவொடனே தாய்மாமன் சீர். நான் தான் போய் முதல்ல மாலை போடணும், நான் தான் அதுக்கு சேலை எடுத்து கொடுக்கணும், நான் கொடுக்கறது தான் அந்த பொண்ணு உடுத்தணும், அது உரிமை. சரி, வயசுக்கு வந்தாச்சு, அடுத்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போதும் முதல் சீர் தாய்மாமன் சீர் தான். நான் போடுற மாலையை தான் அந்த பொண்ணு முதல்ல போடணும், நான் கொடுக்குற சேலையை தான் அந்த பொண்ணு முதல்ல உடுத்தணும், நான் கொடுக்குற நகையை தான் அந்த பொண்ணு முதல்ல போடணும். சகோதரியுடைய மகள் கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் நம்ம சீர் தொடருது. அதுவும் இல்லாமல் பண்டிகை சார்ந்த சீர்கள் இருக்குது. தீபாவளி சீர், பொங்கல் சீர், ஆடி மாத சீர், இந்த 3 சீர் இருக்குது. பொங்கல் சீர் தமிழர் பாரம்பரியத்தில் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா தீபாவளியெல்லாம் இன்னைக்கு அது நம்ம பண்டிகையே கிடையாது. பொங்கல் கொண்டாடும் போது முதல்ல அவங்க கேட்குறது, மாமன் வீட்டிலேருந்து பொங்கல் சீர் வந்துச்சா என்ற கேள்வி தான். சீர் நிறைய பேர் சொல்கிறாங்க, அது கேட்குறாங்க இது கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கொண்டே 101 ரூபா கொடுங்க, அதுவே சீர் தான். தமிழ் சமூகத்துல சீர்வரிசை அப்படின்னு சொல்லும் போது என்னென்ன சீர்கள் இருக்கு? ஒரு பெண்ணுக்கு திருமணம்னு ஒன்று ஆரம்பிச்சுட்டாங்களுமே, நிச்சயதார்த்தம் தான் இந்த ஃபர்ஸ்ட் சீர். அந்த நிச்சயதார்த்தத்தில் அந்த பெண் மாப்பிள்ளை வீட்டார் கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் சீர். அதுக்கடுத்து திருமணத்துக்கு திருமண சீர். அதுக்கடுத்து பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போயிட்டாக்கா அந்த பொண்ணை வீட்டுக்கு அழைச்சின்னு வரணும், அதை பழகணுன்றதுக்காக ஆடி சீர் கொடுக்குறோம் சார். அதுக்கடுத்து தீபாவளி சீர் கொடுக்குறோம். அந்த பொண்ணு நம்ம வீட்டில் அந்த தீபாவளி எப்படி நம்ம செலிப்ரேட் பண்ணுறோன்னுட்டு மாமியார் வீட்டில் எதுவுமே காட்டணும்னுட்டு அந்த தீபாவளிக்கு தேவையான எல்லா பொருளும் அது தட்டு வரிசையாக ஒரு 3 தட்டோ 5 தட்டோ அவங்கவுங்க வசதிக்கேற்ப அது செய்யலாம் சார். அதுக்கு அடுத்த மாதிரியே நம்ம பொங்கல் சீர் செய்கிறோம். அதுக்கடுத்து வளைகாப்பு சீர் செய்வோம். அதுக்கடுத்து குழந்தை பிறந்ததுனாக்கா அந்த குழந்தைக்கு காது குத்து சீர் வைக்கிறோம். காது குத்தோடனே அந்த பொண்ணு பெரிய பொண்ணாச்சுன்னா பூ பெய்தும் அந்த சீர் செய்கிறோம். ஹலோ, சீருனாலே தாய் சீர், மாமன் சீர், அத்தை சீர். அவங்க எவ்வளோ ஃபங்க்ஷன், பெரிய கல்யாணம், காது குத்தில் எவ்வளோ மேலே தாளங்கத்தோடு வச்சா கூட மாமா எண்ணெய் கொடுத்தாங்க, அத்தை எண்ணெய் கொடுத்தாங்க. 3 தட்டு கொடுத்தா கூட சரி, 1 தட்டு கொடுத்தாலும் சரி, 5 தட்டு வச்சாலும் அந்த கெத்து தான். ஆக்சுவலாக சார், நான் இந்த சீர்வரிசைக்குன்னே ஒரு கடையை வச்சிருக்கேன். நீங்க சீர்வரிசைக்குன்னு கடை வச்சிருக்கீங்க? ஆமா. எவ்வளவு வருஷம் ஆச்சு இந்த கடை? இப்போ நம்ம 12 வருஷமா அந்த கடை வச்சிருக்கோம். உங்க கடையில என்ன ஸ்பெஷல்? நீங்க சீர்வரிசை நான் இது வரைக்கும் 1008 தட்டு வரைக்கும் பண்ணியிருக்கேன். 1008 தட்டையும் ஊர்வலமா எடுத்துட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு 30 மாட்டு வண்டியில அந்த தட்டு சீர்வரிசையை எடுத்துட்டு போய் அதுல மேல தாளம், அந்த ஊர்ல ஒரு திருவிழா நடந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு திருவிழா நடந்துச்சு. அது பாக்குறதுக்கு ஒரு பிரம்மாண்டமா இருந்துச்சு. அவங்களுக்கும் அது ஒரு பெரிய பெருமை தேடி. 1008 தட்டு வைக்கிறாங்க இல்லையா, இவங்க எல்லாம் தாய் மாமனா அத்தையா, யார் செஞ்சிருக்கா? யார் அதிகமா உறமுறைகள்ல உங்ககிட்ட கேட்டு அதை செய்யறாங்க? அதிகமா செய்யக்கூடிய ஒரே ஆள் தாய் மாமன் தான். அந்த தாய் மாமன் சீருக்கு மேல ஒரு சீர் எங்கேயுமே கிடையாது. இவங்களோட பந்த பாசம் எவ்வளவு இருக்குதுன்னு சொல்லி அதை காட்டுறதுக்கான ஒரு பெரிய அடையாளமே சீர்வரிசை தட்டு தான். இதுல என்ன புதுசா உங்களோட யுக்தியை பயன்படுத்திருக்கீங்க? ஒரு சீர்வரிசை தட்டுனா நம்ம வீட்டிலே கருப்பட்டி வெல்லம் இதெல்லாம் போட்டு எல்லாமே எடுத்து ஒரு சீர்வரிசை தட்டு, ஒவ்வொரு வீட்டில் பக்கத்து வீட்டில் ஒரு தாம்பளை தட்டு வாங்குவாங்க, அந்த வீட்டில் ஒரு தட்டு வாங்குவாங்க, இதெல்லாம் பண்ணி ஒரு சீர்வரிசை தட்டு எடுத்துட்டு போவாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை, ஒவ்வொரு பேக்கேஜா நம்ம வெள்ளினா வெள்ளி, பித்தளைனா பித்தளை நம்மளே எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நம்ம சொந்த பந்தன் எதை தெரிய வைக்கணும்னா, இந்த வந்திருக்க உறவினர்களுக்கெல்லாம் அந்த சீர்வரிசை தட்டை கொடுக்க மாட்டாங்க. நம்ம கூட நம்ம சொந்தம் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த தட்டை எடுத்து கொடுப்பாங்க. அதான் அந்த 1008 தட்டும் அந்த சொந்த பந்தங்கள் மட்டும்தான் எடுப்பாங்க. இந்த உறவுக்காரங்களோ இல்ல பக்கத்துல இருக்கவங்களோ எடுக்க மாட்டாங்க. ஒரு சில தட்டு இப்ப தாய்மாமன்னா அந்த புடவை நகை இருக்கிற தட்டை தாய்மாமனோட ஒய்ஃப் தான் வச்சிருக்கணும், அவரு தான் இந்த வச்சிருக்கணும்னு சொல்லி இருக்கும். அதே மாதிரி மண்டபத்துல வரும்போது நம்மள சொந்த பந்தங்களை அடையாளப்படுத்துறதுமே அந்த சீர்வரிசை தட்டு தான். உங்களால என்ன முடியுதோ எடுத்துட்டு போய் அந்த சபையில வைக்கும் போதுதான் அந்த சபை என்ன ஆகும்னா ஒரு நிறைவான ஒரு ஃபங்க்ஷனா முடியும்.
என்னென்ன சீர்கள்லாம் முன்பிருந்தது இப்போது காணாமல் போய்க்கொண்டிருக்கிறது? சீர் வரிசையை வந்து காலகட்டத்துக்கு தகுந்தாப்புல மாறி இருக்கே ஒழிய எதுவுமே வந்து அழிஞ்சு போல. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க மனசுலயும் அவங்க வீட்டுக்கு, அவங்க அக்காக்கு, அவங்க தங்கச்சிக்கு, அவங்க அண்ணனுக்கு பண்ணணுங்கிற எண்ணம் வந்து ஆல்வேஸ் இருக்கு. அது வந்து ஒவ்வொரு விதமா வந்து மாறிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ யூஎஸ்ல இருக்கேன், இப்போ வந்திருக்கேன். ஆ. அங்க வந்து என்னோட நண்பர் கண்ணன் பெருமாள்னு அவரோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாரு. 51 சீர் தட்டு வச்சாரு அங்க. ஆ. வச்சு அதை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க எல்லாருக்கும் அவங்க அங்கே இருக்கவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ இப்போ இங்கேருந்து நான் இப்போ அங்கே இருக்கேன். இப்போ எங்கள் அக்கா வந்து எனக்கு அனுப்பணும் அப்படின்னா இங்கேருந்து வண்டி வச்சுட்டு அவங்க அமெரிக்காவுக்கு அனுப்ப முடியாது. ஸோ பணம் ஜிபே பண்ணுவாங்க. ஸோ அது தப்பு கிடையாது. இன்னும் ஒரு வீட்டுக்கு போகும்போது கூட ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போகிறோம். அதே நம்ம கொடுக்குற ஒரு சீர் மாதிரி தான் கணக்கு. நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும்போது கிஃப்ட் கொடுக்கும். உங்களுக்கு வந்து கூட பிறந்தவங்க எத்தனை பேர் சார்? 3 பேர், அண்ணன் அக்கா இருக்காங்க. அண்ணன் அக்கா வந்திருக்காங்களா? அக்கா வந்திருக்காங்க. அக்கா இந்த பக்கம் உட்காந்துருக்காங்களா? அதே ஒரு பியூட்டி. நான் வந்து கொடுக்கணுங்கிறேன், அவங்க வேணாங்கிறாங்க. அதே ஒரு பியூட்டி. உங்க தம்பி இந்த பக்கம் உட்காந்துருக்காரு, அக்கா நீங்க இந்த பக்கம் வந்திருக்கீங்க. சீர்வரிசை வேணுங்கிறாரு, நீங்க ஏன் வேணான்னு சொல்றீங்க? இல்ல, முன்னாடி இருக்க காலகட்டத்துல அதெல்லாம் அவசியமா இருந்தது. ஏன்னா எப்பயோ ஒரு தடவை நம்ம பார்த்துக்கிறோம், உறவுகள் இருந்தது. இப்போ இவங்க எல்லாரும் சொல்றாங்கல்ல, மாமா வருஷன்னு. இப்போ எத்தனை பேர் வீட்ல மாமா இருக்காங்க? முன்னாடிலாம் அந்த பெரிய குடும்பம் அது இதுன்னு இருந்தது, பரவாயில்ல. எல்லா இடத்துலயும் ஆம்பளை பிள்ளை பிறந்தோன தான் நம்ம வீடு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இன்னைக்கு அப்படிலாம் இல்லை. ஒரு குழந்தை இருக்க வீடே நிறைய பேர் இருக்காங்க, அதுலயும் பொம்பளை பிள்ளைங்க 2 பேர் இருக்கிறவங்க வீடு. அப்போ அந்த மாமா இல்லைன்னா ஒன்னும் என்ன எல்லாம் அப்படியே கரெக்ட். அதாவது ஆண் பிள்ளை இல்லாத வீடுகள், வாரிசுகள் நிறைய குடும்பங்கள் இருக்கு. அப்ப தாய் மாமங்கிறது வந்து உறவுகள் வந்து அங்க வீட்டுல இல்லாத இல்லாம போது அவங்களுக்கு எல்லாம் போயிடுதா? அப்புறம் யார் சீர் செய்யறது அப்படிங்கிற இடம் கேள்வியா கேக்குறீங்க. பெண்ணுக்கு தாய் வீட்டு சீர் தான் ரொம்ப முக்கியம். ஆ. மாமன் வீட்டு சீரும் முக்கியம். ஆ. சீர்னு சொன்னாலே தாய் வீட்டு சீர் தான். அதுக்கப்புறம் தான் மாமா இருந்தாலும் இல்லாவிட்டாலும் யாரோ ஒருத்தர் செஞ்சிருவாங்க. மாமா இல்லைங்கிறதுனால இந்த சீரை செய்யாம விட மாட்டாங்க. எங்களுக்கு எப்படி நினைக்குன்னா மெயின் தாய்மாமன் இருக்கணும். ஆனால் அவங்க இல்லைன்னு சொன்னால் அடுத்து எங்கள் சித்தப்பாமை, அதுக்கடுத்து அடுத்த பங்காளி, அதாவது நாங்களாம் இல்லைன்னு சொன்னால் அடுத்தடுத்த பங்காளி வந்துடுவாங்க. ஆனால் ஆக மொத்தத்தில் எல்லாத்துக்குமே தாய்மாமே வந்துடுவாங்க. தாய் மாமன் இருந்தா செஞ்சிடறாங்க, அவங்க அப்படி சொல்லல. இப்போ முன்னாடி எல்லாம் 2 பிள்ளைகளுக்கு மேலதான் பிள்ளைகளே எல்லாம் வீட்டுல. ஆமா. மெயினா அந்த காலத்துல ஆம்பளை பிள்ளை பிறக்கும் வரை பிள்ளை பெற்றுக்கொண்ட சமூகம் தான் நம்ம சமூகம். ஆமா ஆமா அப்படி ஒண்ணு இருந்ததுனால ஆமா. கட்டாயம் எப்படியா ஒரு பையனாவது வீட்டுல இருக்கக்கூடிய சூழல் அநேகம் பேர் வீட்டுல இருந்தது. ஆனா ஆமா. இன்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் மனநலம் மாறிடுச்சு. நமக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணல. பிறக்கிற பிள்ளை நமக்கான பிள்ளை, நம்ம அது ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளைன்னு பிரிச்சு பார்க்க வேணாங்கிறதுனால நிறைய குடும்பங்கள்ல ஒரு பிள்ளைகளோட நிப்பாட்டிக்கிறாங்களா. அதனால அங்க தாய்மாமன் அப்படிங்கிற ஒரு வாரிசே இல்லாத போது அதை செய்யறதுக்கு நாங்க யாரை போய் தேடணுங்கிற அந்த அத்தியாவசியம் இருக்கு அப்படிங்கறதுனால சொல்றாங்க. அது இப்போ சார் கஷ்டமா எனக்கு இருக்கு. வந்து 2 பொண்ணு தான் சார். என் பொண்ணு ஆப்போசிட்ல உட்காந்துருக்கிறா. இன்னைக்கு என்னுடைய பேத்திக்கு வந்து சடங்கு செய்யறதுக்கு என்னுடைய தங்கச்சி பையன் ஃபோன் அடிச்சு திருவாரூர்லேருந்து கேட்டுகிட்டே இருக்கான், எப்போ சடங்கு வைக்க போறீங்க, எப்போ சடங்கு வைக்க போறீங்க சொல்லி. ஏன்னா எங்களுடைய ஊரில் வந்துட்டு இந்த சீர்வரிசைக்காக வேண்டிய வீட்டில் லட்டு செஞ்சு அதிர்ஷ்டம் செஞ்சு இதுக்கு ஒரு தனி ஒரு விழா மாதிரி உட்காந்து அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் வந்து அந்த சமைச்சு அந்த எல்லாமே செஞ்சுட்டு நாங்கள் வெறும் சொந்தக்காரங்களுக்கு மட்டும் அதை கொடுக்க மாட்டோம். அந்த சீர்வரிசை வந்த உடனே எங்கள் தெருவுக்கே வந்து தாய்மாமா சீர் கொண்டு வந்திருக்காங்க. என்னடி லட்டு வந்துருச்சா, அதிர்ஷ்டம் வந்துருச்சா, என்ன வந்துச்சுன்னு சொல்லி ஒவ்வொரு லட்டாக இருந்தாலும் அதை பேப்பரில் வந்து பொட்டலம் கட்டி எல்லா வீட்டுக்கும் போகும் அந்த சீர். இப்போ கலாச்சாரங்கள் வந்து அந்த சீரை வந்துட்டு சார் சொன்ன மாதிரி கடையில் ரெடிமேடாக வச்சு வாங்கி கொடுக்குற ஒரு விஷயத்தில் வந்துருச்சு. இன்றைக்கும் வந்து அந்த சீர் வரிசையால் தான் இன்னைக்கு அந்த உறவுகள் பலப்படுதுன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சார், இவங்க வந்து சீர்வரிசை செய்யறது வந்து அவங்க அண்ணன் தங்கச்சிக்கு செய்யறதோ அக்கா தம்பிக்கு செய்யறதோ கிடையாது, ஊருக்காக செய்யறாங்க. அந்த சீர் வைக்கும் போதே பாத்தீங்கன்னா அங்க ஒரு கும்பல் இருக்கும் சார். என்ன வச்சிருக்காங்க, என்ன பண்ணிருக்காங்க, இங்க என்ன இருக்கு, என்ன இல்ல, இதை பேசிட்டு இவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. அடுத்த ஃபங்க்ஷன் வரும்போது அதை காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு இவங்க அடுத்த ஒரு 10 தட்டு எக்ஸ்ட்ரா ஏத்துவாங்க. ஐயோ அன்னைக்கு இந்த ஊர் இப்படி பேசுச்சே, நம்ம இது வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணுவாங்க. இல்ல அந்த உறவு விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்கு தானே சீர் செய்யறாங்க. அதுதான் உண்மை. ஆக்சுவலி என்ன சொல்ல வரேன்னா, அப்பாவோட அம்மாக்கு 83 வயசு ஆகுது. எங்க பாட்டியோட தம்பி அவருக்கு 80 வயசு ஆகுது. 3 வயசு தான் டிஃப்ரெண்ட். அவர் மிலிட்டரி ரிட்டையர்டு. அவருக்கு பென்ஷன் வருது சரிங்களா. இன்னி வரைக்கும் பொங்கலுக்கு வந்து சீர் அமிச்சிட்டு தான் இருக்காரு. 1000 ரூபான்னு சொல்லி அந்த பென்ஷன் காசுல இருந்து அனுப்புறாரு. ஆனா எந்த யூஸும் இல்லை. இது அவங்க 2 பேரும் பாத்துக்கிறதும் கிடையாது, பேசிக்கிறதும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவரு நினைச்சாருன்னா ஒரு ஹெல்த்துக்காகவோ இல்லை ஒரு மெடிக்கல் செலவுக்கோ அவரால் மாசம் ஒரு 500 ரூபாய் அனுப்ப முடியும். ஆனா அந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த கமிட்மெண்ட் நம்ம மேல திணிச்சிட்டாங்க, நம்ம தங்கச்சிக்கு நம்ம செஞ்சாகணும். அந்த கமிட்மெண்ட் தான் சார் இவங்க சீரா சொல்றாங்க. இது கமிட்மெண்ட் தான், சீரே கிடையாது ஆக்சுவலி. அதாவது கட்டாயமாக செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்குன்னு செய்யறாங்கன்னு சொல்றீங்க. ஆமா, முன்னோர்கள் வந்து திணிச்சிட்டாங்க. அக்கா தங்கச்சியோ ஏதோ ஒண்ணு நீ செஞ்சுதான் ஆகணும்ன்ற மாதிரி ஒரு கட்டாயத்துல அவங்க கொண்டு வந்ததுனால இது அப்படியே கண்டினியூ பண்றாங்க. இப்ப செய்யலன்னா ஊர் என்ன பேசும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதாவது காலம் மாறியும் இதெல்லாம் சீருன்னு சொல்லி நேரத்தை விரயம் பண்றாங்க.
அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? இவங்க எல்லாமே சொல்றது ஒரு எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுவாங்க. எப்படின்னா, நீ இதை பண்ணியே ஆகணும். இப்போ தாய்மாமன் ஒரு எக்கனாமிக்கலா டவுன்வர்டா இருப்பான். அவனை போயிட்டு நீ 100 பவுன் செஞ்சுதான் ஆகணும், 1000 பவுன் செஞ்சுதான் ஆகணும், அவன் எப்படி செய்வான்? அவர் சொன்னார் இல்லையா, 101 ரூபாய் கொடுத்தா கூட போதுன்ட்டு. இதுவே அவருக்கு ஒரு பையன் இருந்து வர பொண்ணு வந்து 101 ரூபாய் வந்தா சார் நீங்க சேர்த்துப்பீங்களா சார்? சேர்த்துக்க மாட்டாங்க. அது மட்டுமே இல்லை, இப்போ நிறைய பேர் சொல்றது அப்பா அம்மா வந்து பொண்ணு அனுப்பும் போது இவ்வளோ சரி கொடுப்பாங்கப்பா அப்படின்னு நீங்க கற்பனை பண்ணிருக்கீங்க இல்லையா? அப்போ அவங்க செய்யலைன்னா காலம் முழுக்க அந்த பொண்ணை சொல்லி சொல்லியே சாவடிச்சிருவாங்க. நீ கொண்டு வரல, இந்த சீர் நீ கொண்டு வரல. அது மட்டுமே இல்லை, ஒரு பையன் பிறந்தா அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு சீர் செய்யலைன்னு சொல்ற அந்த பையனையும் பொண்ணையும் வந்து கொடுமைப்படுத்துவாங்க. இதை தான் நான் வந்து ஆணித்தரமா இங்க சொல்லுவேன். சீர் வரிசைன்றது ஒரு பொண்ணை நீங்க அனுப்பும் போது அந்த பொண்ணு மேல நீங்க ஒரு ரேட் எழுதுறீங்க, 100 பவுனுங்க இந்த பொண்ணு, இந்தாங்க. சீர்வரிசை அப்படின்னு சொன்னா ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அது வந்து வரதட்சணைக்கு சொன்னீங்களா, சீருக்கு சொன்னீங்களா? சீருக்கே அவங்க பண்றாங்க சார். இது இப்போ இவங்க சொன்னாங்களா தாய்மாமன் வந்து எனக்கு இதை பண்ணாங்க இதை பண்ணாங்கன்ட்டு, அந்த வாங்குற இடத்துல இருக்க அவங்களே எனக்கு நீங்க இதை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஸ் பண்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த சொசைட்டியே நீ 51 தட்டு தான் வைக்கணும், 101 தட்டு தான் வைக்கணும் அப்படின்ட்டு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க முன்னாடியே. அப்படி இருக்கும்போது அந்த தாய்மாமனா இருக்கிற ஒருத்தன் எப்படி யோசிப்பானா, ஐயோ என்கிட்ட இல்லையே, அப்போ அவன் கடன் வாங்குவான். கடன் வாங்கும்போது என்ன பண்ணுவான், வாழ்க்கை முழுக்க அந்த சீரு கொடுத்ததுக்கு அவன் கடனை கட்டிட்டே இருப்பான். இந்த இடத்துல எங்க நீங்க அன்பை பாத்தீங்க? யாருமே அவ்வளவு பெரிய சக்திக்கு மீறி செய்யறாங்களா? நீங்க சொல்லும் ஒரு கோடி செய்வாங்க சார். சீர் அவங்க அதான் இவங்க சொன்ன மாதிரி ஊர் பெருமை அப்படின்னு இருக்கு சார். என்ன நான் பண்ணலன்னா இந்த ஊர் என்ன நினைச்சிரும் அப்படின்ட்டு அதுக்காகவே கடன் வாங்க வேண்டியதா இருக்கு இந்த காலத்துல. அதாவது ஊர் என்ன சொல்லும், மத்த கௌரவங்களுக்காக செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்குன்னு சொல்றாங்க. கலவரத்தின் ஆரம்பம் அப்படின்றது இந்த சீர்வரிசையில தான் சார் ஆரம்பிக்குது. 101 சீர் சேர்ந்தா நீங்க ஒத்துக்குவீங்களான்னு ஒரு கேள்வி கேட்டார். நான் ஓப்பனா சொல்றேன், நான் எனக்கு 2 பசங்க. என்னுடைய மருமகளுடைய அப்பா என்கிட்ட வந்து கேட்டார், நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டார். நான் எதையுமே கேட்க மாட்டேன், எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன். ஏன்னா என் பையன் ஒரு படிப்பு படிச்சிருக்கிறான், அதுக்கு ஒரு வேலை செய்கிறான். அவன் உங்க வீட்டில இருந்து வரக்கூடிய பொண்ணை வச்சு காப்பாற்றக்கூடிய தெம்பும் திராணியும் அவனுக்கு இருக்கு. ஏன் அதை சொன்னேன்னா, நான் அப்படி சொன்னாலும் தன்னுடைய மகளை அப்படியே வெறுங்கையோட அனுப்பிச்சுடுவார். அவரு அனுப்ப முடியாது சார். அவர் அப்படிதான் சார் பேசி இருக்காரு, அதுலயே தெரிஞ்சிடுச்சு சார். சார் இதை தெரிஞ்சதா சார் நிறைய பெற்றோர்கள் நீங்க ரொம்ப தெளிவா அதை சொல்றீங்க. எப்படியுமே வேணும்னு கேட்கறத விட இப்ப புது ட்ரெண்ட் என்னன்னா, வேண்டாம் இது உங்கள் வீட்டு பெண், நீங்கள் பார்த்து என்ன செய்யணுமோ செய்யுங்க இல்ல அப்படின்னு சொல்றது இருக்குல்ல. அப்போ எப்படினாலும் வர வேண்டியது வந்துதான் ஆகும். அவர் தெளிவா படிக்க வேண்டிய பையன் இவ்வளவு படிச்சிருக்கான் சார், நல்ல வேலையில இருக்கான் சார், அதெல்லாம் உங்க பொண்ணை நல்லா பார்த்துப்பாங்க சார். இதுக்கு எதுக்கு சார் வேணும்? நம்மை பொறுத்தளவுல அந்த எதிர்பார்ப்பு இல்லை, ஆனா எதிர்பார்க்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். ஓகே, இல்ல இப்ப மருமக வேலை செய்தா? ஆமா, வேலை செய்யறாங்க. அவ்வளவுதான். அதுக்காக நான் போய் சொல்ல முடியாது. அவ்வளவுதானே. இந்த நாட்டுல மருமக வேலை செஞ்சாலும் 100 பவுன் கேட்கறாங்க இருக்காங்க சார். சார் கேட்கிறவங்களே நீங்க தான் சார். நாங்க இல்ல சார், நான் தான் எதுவுமே கேட்கலன்னு சொல்லிட்டேனே. சீர்வரிசை கொடுக்கறது வந்து எதுக்காக கொடுக்குறான்னு ஒன்று புரிஞ்சுங்க. எப்பயுமே மாமனார் வீட்டில் ஒன்றும் ஃப்ரிட்ஜோ கிரைண்டரோ எதுவும் இல்லாமலாம் இல்லை, எல்லாமே அங்கே இருக்கும். ஆனால் நம்ம பொண்ணு போய் ஃப்ரிட்ஜு போடுற நேரத்தில் மாமியார் சொல்லும், ஏம்மா நேற்று வந்துட்டு சும்மா சும்மா நோண்டிக்கிட்டு இருக்காத, ஃப்ரிட்ஜு கெட்டு போச்சுன்னா அங்கே தான் வேலை ஆக்கணும். அப்போ என் மகன் எங்கே போய் வைக்கும்? சீர்வரிசை தேவையில்லை, புறம் தூக்கி கொண்டு ரூமில் விட்டு அடைச்சி வச்சிருக்கோம்ன்றீங்க. இப்போ இதுக்கு பதிச்சுங்க, கிரைண்டர் மாவாட்டுறாங்க, அங்கே வந்து என்ன ஆத்தனா வரும், மச்சான் மண்டாட்டி வருவாங்க, நாங்கள் ஆட்டிக்கிறோம், சும்மா சும்மா போட்டு நீங்கள் வாட்டு ஆட்டிக்கிருக்காங்க, நாங்கள் தான் ஆட்டுவோம் ஃபஸ்ட்டு, நாங்கள் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது என் பிள்ளைய தலை குனிஞ்சு நிற்கும்லாங்கண்ணே. அதே மாதிரி டிவி பார்க்குறோம், டிவி ஏன் வாங்கிக்கிறதோ நீங்கள் கேட்கலாம். அங்கே இருக்கிற மாமியார் அவர்களுக்கு வந்து பழைய படம் பிடிக்கலாம், அல்லது அவங்க மச்சான் மண்டாட்டிக்கு ஒரு நாடகம் பிடிக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும். அன்னைக்கு போய் இந்த பொண்ணு போயிட்டு நான் இந்த படம் பார்க்குறேன், ஒரு புது படம் பார்க்குறேன்னு சொன்னாக்கா, அம்மா இங்கே நாங்கள் பார்க்குறதே சும்மா வந்து நீ அது இதுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட வசதிக்காகத்தான் நாங்கள் வந்து எல்லாமே வாங்கி கொடுக்குறோம். ஒரு வீட்டில் ஒரு டிவியில் அவங்க பார்த்தாங்கன்னா இன்னொரு டிவி பார்க்கணுங்கிறீங்க, ஒரு கிரைண்டரில் அவங்க மாவு அரைச்சாங்கன்னா இவங்க இட்லிக்கு வச்சா அப்படிங்கிறீங்க. அது என்ன குடும்பமா, அது போர்க்களமா, என்ன சார் அது? இந்த பொண்ணு வாழ போச்சா, அங்கே போய் சண்டை கூட போச்சா சார்? அவங்க ஒரு ரூம்ல வச்சு விட்டா, நாங்கள் ஒரு ரூம்ல வச்சு விட்டு போகிறோம். நாள் படம் எல்லாரும் ஒற்றுமையாக கூட்டு குடும்பங்களும் இந்த மாதிரி இல்லை. நீங்களே சொல்றீங்க கூட்டு குடும்பங்கள் இல்லை அப்படிங்கும்போது பெண்கள் அப்ப தனி கொடுத்து போறதுக்கு தான் சீர்வரிசையை கொடுத்து அனுப்புறீங்களான்னு கேட்குறேன் சார். இப்போ என் மகன் வந்து இன்னொருத்தட போய் எதிர்பார்க்கணும், கை நீட்டி எதிர்பார்க்கணும், என்ன சார் வந்திருக்கு? கட்டி கொடுத்துருக்கோம், சீர்வரிசை கொடுத்துருக்கோம், இதை வச்சு நீ வச்சுக்கப்பா, நீ எதுக்கு ஒருத்தர் போய் எதிர்பார்த்துக்கு நிற்கிற? சார் என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணான், பைக்கு கொடுத்தாங்க, கார் கொடுத்தாங்க, எல்லாமே ஒரு 200 ரூபாய் நகை ஓட்டாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஆனால் என் தம்பி நிம்மதியாக இருக்க முடியல. ஏன்னா பைக் எடுத்துட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வந்துட்டா, பைக் யாரு கொடுத்தது? எங்கள் அப்பா அம்மா கொடுத்தது, நீ நாங்கள் சம்பாரிச்சு வாங்கினேன் அப்படின்னு சொல்லும்போது என் தம்பி ரொம்ப கவலைப்பட்டு என்கிட்ட சொல்லியிருக்காப்புல. டிவியை போட்டு நைட்டு 12 மணி வரையும் பார்த்துக்கிட்டோம்னா டிவியை டக்குன்னு ஆஃப் பண்ணி போட்டு போயிடும். ஏன்னா எங்கள் அப்பா அம்மா கொடுத்தது.
காரை ஓட்டிட்டு போக முடியல. காரை ஓட்டினா ஃபேமிலியோட தான் போக முடியும். ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட்டிகிட்டு போக முடியாது, அண்ணன் தம்பியை கூட்டிகிட்டு போக முடியாது, யாரையுமே கூட்டிட்டு போக முடியாது. இந்த சீர் கொடுக்கறனால இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அந்த சீரே கொடுக்காம இருந்தால் நாங்களும் நல்லா வச்சுக்குவோம். சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அவங்க கொடுக்குற பொருட்கள் உங்க வீட்டுக்கு வந்தவொடனே அது அவங்களுதுன்னு சொல்லிட்டு இதை எடுக்க வேணாம்னு சொல்றாங்கன்னு சொல்றீங்க. அப்ப அவங்க உங்க வீட்டுக்கு வாழ வந்தானே உங்க பொருள்னு சொல்லிட்டு அதை எடுக்கும் போதெல்லாம் நீங்க நாத்தனாரு கூட இருக்க கொழுந்தனாரு இவங்கெல்லாம் ஒரு சொல் சார், அதான் சொல்லும்போது நாங்கள் சீரே வேண்டாம்ங்கிறோம். சரி, ரெண்டு நீங்க பேருமே சொல்ற சொல் சுடு சொல்லா இருக்குங்கிறனாலதான் அவங்க வீட்டுல இருந்து எல்லாத்தையும் தேவையானதை கொடுத்து விடுறோன்னு சொல்றாங்க. சீர்வரிசைன்னு அவங்க சொல்றதே பெண்களுக்கு பின்னாடி சொத்து கொடுக்க கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான். ஏன்னா இப்ப வந்து சீர்வரிசை செஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கடைசியில இப்ப அவரும் ஒருத்தர் சொன்னாரு, அவங்க தங்கச்சி வேண்டான்னாங்க. அவங்க வேண்டான்னு சொன்னாங்க, இவர் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாரா நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நிறைய இடங்கள்ல இதுதான் நடக்குது. உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு. அவங்க முக்கியமான ஒரு கேள்வி அவங்களை நோக்கி வச்சிருக்காங்க. அதாவது நீங்கள் தாய் மாமன் அத்தை சீர் செய்யறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்னா, சொந்தம் பந்தம் விட்டு போயிடக்கூடாது, இதெல்லாம் இருக்கு. அதை தாண்டி சொத்துல பங்கு கொடுக்கணுங்கிற விஷயம் இன்னைக்கு சட்டப்படி இருந்தாலும் நிறைய வீடுகள்ல அதை முறைப்படி கொடுக்காம செய்முறை செய்தே நீங்க கழிச்சிட்டீங்க. வாழ்க்கையில கோடிக்கணக்கில் சொத்தை வச்சுக்கிட்டு 1000, 10,000, 5,000 நீங்க ஏதோ ஒரு செய்முறையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்க மேல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதுக்கு உங்க சைட்ல இருந்து பதில சொல்லுங்க. நான் ஒரு 4 வருஷம் இருக்கும்போது எங்கள் அப்பா தவறிட்டாங்க. நானே என்னோட தங்கச்சியை மட்டும்தான். எனக்கு சொத்து எழுதும்போது பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு மட்டும் சொல்லி எழுதுனாங்க. அவங்க தங்கச்சிக்கு வந்து நீ என்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணலாம் சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு நான் என் தங்கச்சிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 51 தட்டு வச்சு அவங்களுக்கு என் சொத்துலேருந்து கரெக்டாக சரிசமமாக பிரித்து அவங்களுக்கு எழுதி அவங்களுடைய குழந்தைக்கு அதே 101 தொட்டு வச்சு ஆடு கோழி எல்லாமே வச்சு நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன் சார். அதாவது நம்ம செய்யற சீர்வரிசை வச்சுதான் நம்மள இந்த சமூகம் மதிக்குதுங்கிறதெல்லாம் தாண்டி நம்ம சொந்த பந்தம் மதிக்குதா? சீர்வரிசை முறை செய்யறதுக்கு ஆள் ஏன்னா பொண்ணே எடுக்க மாட்டாங்க சார். அதுக்கு நான் உதாரணம். சீர்வரிசை முறை, நாளைக்கு இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணனா தாய்மாமன் சீர் வருமாடா உனக்கு? இந்த தாய்மாமன் இல்லாத வீட்டுல பொண்ணே நம்மளுக்கு வேணாம். ஏன்னா சீர்வரிசை வராது. அந்த வீட்டுல போய் நீ ஏன் பொண்ணு எடுக்கிறன்னு கேட்கிற உலகம் சார் இது. எங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் கூட ஒரு பொங்கல், இவங்க கேட்ட மாதிரி தீபாவளி, இந்த மாதிரி என்ன விசேஷம் வந்தாலும் எங்க அப்பாவால என்ன முடியுமோ அதை நம்ம பிள்ளைக்கு கொடுக்கலாம். இப்போ ஒரு பானையோ ஒரு சேலையோ, அந்த மாப்பிள்ளைக்கு ஒரு சேலை பொண்ணுக்கு ஒரு சேலைன்னு அவங்க கொடுத்தாலும் இவங்கள மாதிரி ஆளுங்களாம் சீர்வரிசை வேணும் செய்யணும். தாய்மாமன் முறை இருக்கு, அந்த முறை இருக்கு, இந்த முறை இருக்குன்னு அவங்கள கட்டாயத்துக்கு திணிக்கிறாங்க. திணிக்காதீங்கன்னு தான் சொல்றாங்க. பாருங்க, சீர்வரிசை முறை வாங்குவது உங்களுடைய உரிமையோ கடமையோ கட்டாயமா கூட இருக்கலாம். ஆனா அத எங்க சைட்ல இருந்து எங்களோட சூழ்நிலையை புரிஞ்சு நீ உங்களை மாதிரி ஆட்கள்லாம் பேசி எங்களை கடனுக்கு தள்ளாதீங்கன்னு தான் நாங்க சொல்றோம். எங்களை பின்னுக்கு தள்ளாதீங்கன்னு தான் சொல்றோம். இங்க பாருங்க சார், நான் இப்பயும் நான் சொல்றேன் சார், சீர்வரிசை முறை நம்மளுடைய பாரம்பரியம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. அப்ப என்ன செஞ்சாங்க, ஒரு வயல்ல என்ன விளையுதோ அதை கொடுத்தாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனா இன்னைக்கு விளையுதா? எங்க அப்பாவோடது வானம் பார்த்த பூமி சார், மழையே இல்லை. இன்னைக்கு ஊரெல்லாம் வெள்ளம் போனாலும் எங்களுடைய நிலம் கரடு முரடான நிலம், எந்த விவசாயமும் பண்ண முடியல. எங்க அப்பா கூலி வேலை தான் செய்யறாரு. அப்ப அவர் தகுதிக்கு என்ன செய்யணும்னு அவர் ஆசைப்படுறாரு. ஆனா எங்க மாமியார் வீட்டுல கேட்பாங்க, என்ன பொங்கல் வந்துருச்சு, தீபாவளி வந்துருச்சு, அப்பயே என் மகனை சொன்னேன் பொண்ணு எடுக்காதரா, அங்க இருந்து ஒண்ணு வராதுன்னு. இவன் தான் எனக்கு எந்த சீர்வரிசை முறையும் வேணாம், பொண்ணை கொடுத்தா எனக்கு போதும்னு கட்டிக்கிட்டு வந்தான் பேசுறாங்க சார். ஆனா எங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க, கடனுக்கு தள்ளப்படுறாங்க. ஐயோ, மருமகன் நல்ல மருமகனா இருந்தாலும் மாமியார் கேட்கறாங்களே, அப்ப ஒரு சேலையவாவது நம்மளால முடிஞ்சதை கொண்டு போய் கொடுப்போம்னு ஒரு சேலையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனா நாங்க அதை வேணான்னு தான் சொல்றோம். நீங்க பேசாம இருந்தீங்கன்னா எங்க அப்பா அங்க கடனுக்கு தள்ளப்பட மாட்டார். இதுதான் சார் என்னுடைய வார்த்தை. சீர் செய்யறதுனால நமக்கு மரியாதை கிடைக்கிறதுங்கிறத தாண்டி அது மட்டும் இல்லாம நிறைய அவமானங்கள் இருக்கா? என்ன மாதிரி எல்லாம் ஏச்சு பேச்சுக்கு ஆளாக வேண்டியது இருக்கு? இப்போ நான் வந்து செய்கிறேன்னா கண்டிப்பாக வந்து அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு நான் செஞ்சால் மட்டும்தான் அந்த இடத்துல தாய்மாமா வந்துட்டான்ப்பா, சொல்ல கரெக்டாக செஞ்சுட்டான்ப்பா அப்படின்ட்டு அவன் இலையில 21 வகை சாப்பாடு போகிறதுலேருந்து எல்லாமே அந்த மரியாதையிலேருந்து தான் வரும். இப்போ நான் பார்த்த ஒரு நிகழ்ச்சியில் சொல்கிறேன் சார், அவர் வந்து கரெக்டாக வந்து எல்லாமே செஞ்சுட்டாரு, முடிச்சிட்டாரு. அவருக்கு ஒரு விதமாக வந்து ஒரு நாள் செஞ்சாங்க. அவர் இன்னொரு தங்கச்சிக்கு ஏதோ சம்திங் சீர்வரிசை செய்யும்போது அவரால் செய்ய முடியல. ஏன்னா வந்து கடனும் வாங்க முடியாத நிலைமையில இருந்தார். ஸோ அவர் வந்து செஞ்சு அவரால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டாரு. ஆனால் கூட அந்த சொசைட்டி என்ன பண்ணிச்சுன்னா, அவரை நீ அவங்களுக்கு அப்படி செஞ்சியே இவங்களுக்கு ஏன் பண்ணல விட்டுன்ட்டு அவர் மரியாதை தாழ்த்தி சாப்பாடு ஒரு விஷயத்திலேயே அவருடைய மரியாதையை குறைச்சி அந்த இடத்துல அவமானப்பட்டு அவர் வெளியே போனதை அந்த சமூகத்துல இருந்து எல்லாருமே பார்த்தாங்க. இப்போ இந்த இடத்துல என்னன்னா, ஒரு பந்தங்கள் இணைக்கப்படுது அப்படின்றாங்களா? கண்டிப்பா கிடையாது சார். ஒரு சீர் செய்யறாங்கன்னா கலவரத்தின் ஆரம்பமா மட்டும்தான் அந்த சீர் இருக்கு இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல. என்னுடைய சகோதரர் தான் சார் சொன்னாரு, என்னுடைய தங்கைக்கு சிறப்பாக 21 தட்டு வச்சேன்னு. அதே தங்கைக்கு அடுத்த வருஷம் நான் வந்து இன்னொரு தங்கைக்கு 5 தட்டு வச்சேன்னா என்னையும் அவரையும் ஒரே மாதிரி பார்ப்பாங்களா? இப்படி சொல்லுவாங்க. அந்த தம்பி 21 தட்டு வச்சான் போன வருஷம், இவன் 5 தட்டு வைக்கிறான். என் பெண் குழந்தை பிறஞ்சுது, 3 பவுனுக்கு செயின் போட்டாங்க. அப்போ 15 வருஷம் கழிச்சு அவங்க வீட்டில் ஒரு இது பண்ணுறப்ப அன்னைக்கு பவுன் இல்லை என்னை
நான் ஒரு பவுனுக்கு செயின் போடுறப்ப 3 பவுனுக்கு நான் செயின் போட்டேன். இந்த பையன் 1 பவுனுக்கு கொண்டாந்து செயின் போடுறான். அப்போ எனக்கு அங்கே என்ன எவ்வளோ அவமரியாதையாக இருக்கும், எவ்வளோ அவமானமாக அதாவது இருக்கும். வயசு அங்கே அதிகமா வந்து இருந்தா சீரை கூட விட செய்முறை வச்சுதான் மரியாதை கொடுக்கிற மரியாதை சமூகமா நிச்சயமா மாறிடுச்சு செய்முறையை சொல்றீங்க. வச்சு தான் சார் மரியாதை இருக்கு. இல்ல செய்யாத இடத்துல அவமரியாதை தான் சார் அதோட இருக்கு. யாருக்காவது அனுபவம் இருக்கா? நீங்க குறைச்சு செய்யும் போது அதனால் உங்களுக்கு ஏச்சுக்களும் பேச்சுக்களும் இருக்கா? கூட பிறந்தவங்கள்ட்ட ஒரு விசேஷம் நடந்துச்சு. முதல் அக்காவுக்கு இருக்கும்போது நான் கொஞ்சம் நல்லா செல்ஃப் சஃபிஷியண்டாக இருந்தேன், நானும் எங்கள் அப்பாவும். நல்லா சீர் செஞ்சிட்டோம். அதுக்கு அடுத்தது செய்யும்போதும் கொஞ்சம் பரவாயில்ல, மீடியமாக செஞ்சோம். 3வது சிஸ்டர் செய்யும்போது எங்கள் அப்பா இல்லை. அப்போது நான் அந்த பேர்டனை தோளில் தூக்கிட்டு நான் செய்யும் பொழுது அங்கே படக்கூடிய அவமானம், நான் என்னுடைய கைக்கு தகுந்த மாதிரி செய்கிறேன், அவளுக்கு அவ்வளவு செஞ்ச, இவளுக்கு இவ்வளவு செஞ்ச, ஏன் எனக்கு மட்டும் குறைச்சி செய்கிற? அப்போது ஒரு திராசை எடுத்துக்கிறாங்க. பட்டாவி முதல்ல நிறையா செஞ்சான், இப்போ என்னமோ வேண்டாம், கல்யாணம் ஆன பிறகு அடுத்த குறை அவங்களுக்கு. கல்யாணம் ஆன பிறகு மாறிட்டான் போல இருக்கு. அதனால் அங்கே வந்து நம்ம தலை குனிய வேண்டியிருக்கு. 2வது இதுக்காக நான் சிரமப்பட்டாவது ஒரு கடனை வாங்கி அந்த இடத்துல அவங்கள கொஞ்சம் ஈக்குவல் பண்ணணும். முடிஞ்ச அளவு தான். அப்பா செஞ்ச அளவுக்கு செய்ய முடியலனாலும் அடுத்தது நான் செய்யணும். சீர் செய்யலைனாலோ கம்மியா செஞ்சாலோ நமக்கான ஏச்சு பேச்சுக்களை என்ன மாதிரி நீங்க ஆளாகிறீங்க? சார் நான் வந்து காதல் திருமணம் பண்ண ஆள் சார். இப்போ எங்களோட ரிலிஜியன் வந்து நான் வந்து கிறிஸ்டியன், அந்த பக்கம் ஹிந்து. அப்போ அவங்களுக்கான சீர்வரிசை முறைகள் அதிகம், எங்களுக்கு அது ரொம்ப கம்மி. இப்போ எனக்கு கல்யாணம் ஆகி என்னோட முதல் குழந்தை பிறந்தப்போ 7வது மாதம் திடீர்னு 2 நாள் முன்ன பின்னக்க காது குத்துறோன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க. என் தம்பி அப்போ தான் 12வது முடிச்சிருக்கான். அவனுக்கு தாய்மாமா சீர் செய்யணுங்கிறது அவன் தலையில் அது நிர்பந்தம். இப்போ அவனால் முடிஞ்ச ஒரு பொருளை வாங்கிட்டு ஒரு 9 தட்டுக்கு பொருளும் வாங்கிட்டு வர்றான். அப்போ அந்த சபையில் உட்காந்து செய்யும்போது என் குடும்பத்தில் உள்ளவங்க இல்லைனாலும் என்னோட மாமியார் சமூகத்தை சார்ந்தவங்க, இதான் செஞ்சானா, முதல் குழந்தைக்கு அவனால் இவ்வளோதான் போட முடியுமா, நாளைக்கு உடஞ்சிடுற மாதிரி இருக்கு, 7 தட்டு தான் வைக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, அவன் அந்த 12வது வகுப்பு படிக்கிற பையன் அவனோட முறைக்கு அவன் செய்யணும்னு நினைக்கும் போது அவனுக்கு அது அவன் மேலே திணிச்சாங்க. அந்த இடத்துல வந்து எனக்கு வந்து ரொம்ப அசிங்கமா இருந்தது. அது உண்மைதான், அது அசிங்கமா இருக்கு. இந்த கம்மலை போடுறதுக்கு அவன் அங்கேருந்து இங்கே வரணுமா? அப்போ என் தம்பி செயின் போட வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ள போறான். அதை செய்யலைன்னும் போது நான் தலை குனிஞ்சு நிற்கிறேன். இப்போ நாங்கள் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? என் தம்பியோட மரியாதையை காப்பாத்துறதுக்காக, என் வீட்டுக்காரோட மரியாதையை காப்பாத்துறதுக்காக நாங்கள் அதை மெனக்கெட்டு சமாளிக்க வேண்டியதா இருக்கு. இல்லைன்னா அந்த இடத்துல தலகுனிய வேண்டியதா இருக்கு. சரியான செய்முறை செய்யலைன்னா தலை. ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ சொல்லுங்க, இன்னைக்கு சொத்து கொடுக்கணும்னு சட்டம் இருந்தாலும் இந்த சீர்வரிசையை முன்னிறுத்தி செஞ்சு சொத்தவே வாங்காம மறக்கடிக்கிறீங்க, ஒரு குற்றச்சாட்டு. அதுக்கப்புறம் நல்லது கெட்டதுக்குன்னு அண்ணன் வந்து நின்னா போதும், அத்தை வந்து நின்னா போதும்னு நிலைமை மாறி எவ்வளோ செய்கிறாங்க. பொருளாதார உயர்வை வச்சு தான் நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்க. ஒன்று. அடுத்ததாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருப்பதனால் அதுவே எங்களுக்கு சுமையாக இருக்குது. இந்த மாதிரியான ஒரு அண்ணன் வரணும், அத்தை வரணும், ஒரு நிகழ்ச்சி, ஒரு நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும்னாலே அங்கே வந்து எங்கள் பாக்கெட்டு காலியாகுது அப்படிங்கிற பயம் ஒரு இடத்துல இருக்குது, கடன் வாங்க வேண்டிய சூழல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதனால தான் நாங்கள் வேணான்னு சொல்கிறோம். வந்து நின்று பூ வச்சுட்டு போக சொல்லுங்கள், எதுக்கு இதெல்லாம் செஞ்சுட்டு அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு அப்பா ஒரு பையன் இருக்கான். ஒரு அப்பா வந்து நிறைய கடன் வாங்கிடுறாரு, அவர் இறந்து போயிடுறாரு. அந்த வீட்டில் ஒரு கடன் இருக்குன்னா அந்த கடன் சுமையை ஏற்கிறது அந்த வீட்டில் இருக்கிற பையனாக தான் இருப்பான். அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி போயிடுச்சுன்னா அந்த பொண்ணு நீ சீர் கொடுக்குறியோ சொத்து கொடுக்குறியோ அதெல்லாம் 2வது. உனக்கு சொத்துல பாதி கொடுக்குறேன், கடனை பாதி ஏற்றுக்கோன்னா ஏற்றுப்பாங்களா? அப்போ என்ன சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் எங்கள் ஆத்துக்கார் ஒத்துக்க மாட்டார், என் ஹஸ்பண்ட் ஒத்துக்க மாட்டாங்க, மாமியார் ஒத்துக்க மாட்டாங்க, ஸோ அப்படிம்பாங்க. அந்த இதை வந்து பொண்ணு வீட்டு சைடான யாரானு வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? இல்லை, இது ஒரு கரெக்டான ஒரு கேள்வி. சொத்து பற்றி இங்கே நிறைய பேச்சு வந்தது. எல்லாரும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது நல்லது. சுய சம்பாத்தியத்தில் நான் சம்பாதிக்கிறத யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். நான் பையனுக்கு கொடுக்கலாம், பொண்ணுக்கு கொடுக்கலாம், யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். அதை யாரும் கேள்வி வைக்க முடியாது, சட்டத்தில் அதுக்கு இடமில்லை. ஆனால் பூர்வீக சொத்தை பொறுத்தளவில் அங்கு பிறக்கக்கூடிய எல்லா வாரிசுகளுக்கும் அதில் உரிமை உண்டுன்னு சொல்லி கலைஞர் சட்டம் கொண்டு வந்தார். அந்த சட்டம் கொண்டு வந்த பின்னாடி பெண்களுக்கும் அந்த பூர்வீக சொத்தில் உரிமை இருக்குன்னு சொன்னாங்க. அது வந்ததுக்கப்புறம் இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க சொத்து கொடுக்காம இருக்கிறதுக்காக வந்து சீர் கொடுக்குறாங்கன்னு சொல்லி. நான் திரும்பி ரிவர்ஸாக கேட்குறேன், நான் சொத்தையும் கொடுக்க மாட்டீங்க, சீரையும் கொடுக்க மாட்டீங்க, என்னத்துக்கு 15 ஏக்கர் நிலத்தை வச்சிருக்கிறீங்க? நீங்கள் பொண்ணு உங்கள் வீட்டில் பிறந்த பொண்ணு தானே, அவங்களுக்கு கொடுத்துருக்க வேண்டியதானே. நீ நிலத்தையும் கொடுக்க மாட்ட, சொத்தையும் கொடுக்க மாட்ட, ஒன்றத்தையும் கொடுக்க மாட்ட, சீரை செய்ய மாட்டேன்னா அது என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் நீ ஆட்டே போடணும்னு உட்காந்துருந்தீங்கன்னா பாசம் எங்கேருந்து வரும்? எப்படி பாசம் எங்கேருந்து வரும்? அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
சொத்தும் கொடுக்க மாட்டீங்க, சீரும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அப்புறம் எல்லாத்தையும் நீங்க ஆடை போடுறதுக்கு தான் நீங்க இருக்கீங்கன்னு கேள்வியா கேட்கிறாரு. உங்களோட கௌரவத்துக்காகவும் உங்களோட ஆடம்பர தேவைக்காகவும் நீங்க பொண்ணை எப்படி கட்டு கொடுக்குறீங்க, ஊர் உங்களை எப்படி மிச்சிக்கணுன்றதுக்கு தான் நீங்க இவ்வளவு கடனை வாங்கி நீங்க செலவு பண்றீங்க. அப்புறம் எப்படி அந்த கடன் நீங்க அந்த பொண்ணு மேல திணிப்பீங்க? அது ரொம்ப தவறு இவ்வளவு இல்லையா? விவரமா பேசுற நீங்க, எனக்கு அப்படி ஒரு கல்யாணம் வேண்டாம், நான் வந்து அதுதான் சார் சொல்றேன். இல்ல இல்ல நான் வந்து சுய கௌரவ திருமணம் பண்ணிக்கிறேன், எனக்கு எந்த விதமான வேணாம், நீங்க அடமெண்டா நிக்க வேண்டியதானே? சார் நான் வந்து என் பொண்ணை முழுசா இஸ்லாம் மதத்துல கொடுத்துருக்கேன். சரி, மாற்று மாற்று மதத்துல மதம் பார்த்து கொடுத்துருக்கீங்க. கல்யாணம் ஆனா மாற்று மதத்துல ஆனா கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு வரைக்கும் ஆ. ஒரு நாள் கூட அம்மா கஷ்டப்பட்டீங்க சீர்வரிசைலாம் வானாமான்னு சொன்னதே இல்லையே. புடவை கூட வந்து கூட வந்தாங்கன்னா காஸ்ட்லியா தான் எடுப்பாங்க. அது அவங்களுக்கு வந்து செய்யலன்னா எனக்கு பிரச்சனை இல்ல, அவங்களுக்கே அது பிரச்சனையா தான் இருக்கு. அவங்களுக்கு அந்த பொங்கல் சீர் செய்யல, தீபாவளி சீர் செய்யல, இல்ல அந்த செய்ய வேண்டிய நேரத்துல இதை நம்ம செய்யல அப்படின்னாலே அவங்களுக்கே அது வந்து டவுன் ஆகுறாங்க அவங்களே. இல்ல, உங்க வீட்டுக்காரர் இது என்னைக்காவது வேணான்னு சொல்லியிருக்காரா? அவர்லாம் வேணாம்லாம் சொல்ல மாட்டார் சார், அதெல்லாம் சொல்ல மாட்டார். இல்ல, அவங்க என்ன கேக்குறாங்க, ஒரே விஷயத்துல உங்களை க்ளீன் போல்ட் ஆக்கிட்டாங்க, நீங்க வேணான்னு சொல்ல வேண்டியதானே, ஏன் வாங்கிக்கிறீங்க? எனக்கு உடன்பாடே இல்லை சார். இந்த சீர்னால நிறைய பிரச்சனை வருது சார். மாமியார் வீட்டில் வந்து பேசும்போது உன்னால இவ்வளவுதான் செய்ய முடியும், நீ கமிட்மெண்ட் கொடுத்துக்கோ, ஜாஸ்தி கொடுக்காத நான் சொல்றேன். இவங்க என்ன சொல்றாங்க, என்னோட கௌரவத்துக்காக நான் இவ்வளவு பண்றேன்னு சொல்லி பண்ணி ஒரு 2 monthsல அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சாங்க. அதை நான் கண் கூட நான் பாக்குறேன். இப்போ என்னன்னா அண்ணன் தம்பிங்க இருந்தா சரி ஓகே, தம்பி இருக்கான் அண்ணன் இருக்கான் ஒரு ஒரு கூட அப்படியே வருவாங்கன்றது. இப்போ எல்லா பர்டனும் இவங்க மேல, இவங்க தலை மேல எவ்வளவு நாளைக்கு இவங்க செய்ய முடியும்? நாம ஒவ்வொரு உறவுகளும் பிடிப்போட இருப்பதற்கு காரணம், நம்ம அன்போடு ஒரு வாழ்க்கையை தொடங்கணும், நம்ம பிடிப்போடு இருக்கணுங்கிறதுக்காக அந்த உறவு முறைகளுக்குள்ள நம்ம நிறைய விஷயங்களை இன்னும் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இதெல்லாம் இவங்க பிளாஸ்டிக்காக பார்க்குறாங்களா, இல்லை இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் ஒரு எமோஷ்னல் பிளாக்மெயில் மாதிரி இருக்குது, இதெல்லாம் எதுக்கு வந்து ஒரு வாழ்த்து சொல்லிட்டு போங்க, எதுக்கு பரிசு கொடுக்கணும், எதுக்கு விழாக்களில் வந்து இதை செய்யணும் அதை செய்யணும், பொருளாதார நடக்கு, இதெல்லாம் யார் கேட்டாங்க அப்படின்னு சொல்கிற விஷயம் இருக்குல்ல. இப்போ நாங்க குடுக்குறோம் சார், வாங்குற இடத்துல இருந்த பொண்ணு அம்மா எனக்கு இந்த வெத்தலைப்பாக்கு பழமே போதும்மா சொன்னா நாங்க ஏன் சார் கடங்காரன் ஆகுறோம்? அப்ப வாங்குற இடத்துல மிஸ்டேக் இருக்கு இல்லைங்க சார்? லஞ்சம் கொடுப்பது தவறில்லை, வாங்குவது தவறு என்று சொல்வதை போல நீங்கள் சீர்வரிசை கொடுப்பது பிரச்சனை இல்லை, வாங்குவதில் தான் பிரச்சனை. வாங்குவது பிரச்சனை அப்படி சொல்ல சார், க்ரஷ் பண்ண. இப்போ எதிர இருக்க சகோதரி பேசுனாங்க, பட் அவங்க அம்மா கொடுத்ததை அவங்க இல்லைம்மா எனக்கு இதெல்லாம் வேணாம், நான் எங்களால் சம்பாதிக்க முடியும், நாங்கள் பார்த்துக்க முடியும்னு அவங்க ரிட்டர்ன் அம்மா கிட்ட கொடுத்துருந்தா அம்மாவுக்கு மன கஷ்டமா இருந்திருக்கும். ஆனால் பரவாயில்ல, அவளுக்கு ஏதோ ஒரு பொருளாதார நிலை இது வரும்போது அப்போ வந்து அம்மா வந்து அந்த கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க, இதுக்கு தாண்டி நான் முன்னாடியே கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதனால இந்த பாரம்பரியமும் விட்டு போகக்கூடாது, இந்த சீர்வரிசை முறையும் விட்டு போகக்கூடாதுன்னா அது இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அதை புரிஞ்சு நடந்துக்கணும் சார். அதாவது சீர்வரிசைகளை ஏன் எமோஷனா பாக்குறீங்க? எங்கள் அம்மாவுக்கு வரும்போது சீர் வந்து ஒரு பருப்பு மத்து அப்படின்னு சீர் கொண்டு வந்திருந்தாங்க. அதை வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு பாத்திரத்தை நெளிவெடுக்கிறேன்னு அதை போட்டு உடச்சிட்டேன். உடைச்ச உடனே எங்கள் அம்மா சொன்ன வார்த்தை, எங்கள் அம்மா செஞ்ச சீரை உடைச்சிட்டேடா அப்படின்னு ஒரு வார்த்தை கொட்டாங்க. அப்போ வந்து அந்த பருப்பு மத்து அது ஒரு 100 ரூபா பொருள், ஆனால் அதில் ஒரு எவ்வளோ எமோஷன் இருக்கு. அந்த அது வந்து ஒரு 100 ரூபா கொடுத்து வாங்கிடலாம். ஆனால் அவங்க எங்கள் அம்மா என்ன நினைச்சாங்க, எங்கள் அம்மா கொடுத்தது சீரு, இதை வந்து நீ இப்படி உடச்சிட்டே நான் இவ்வளவு வருஷமா ஒரு மெமரிஸா பாக்குறாங்கன்னு மெமரிஸா பாக்குறாங்க சார். சீர்வரிசை வந்து ஒரு சாதாரண இது கிடையாது, அது ஒரு எமோஷனல் இருக்கு, அதுல வந்து சொந்த பந்தம் எல்லாமே அடங்கி இருக்கு சார். என் தம்பி ஒருத்தன் செத்து போயிட்டான் சார், சாகக்கூடாத வயசு சார், நைட்டு படுத்துவேன் காலையில எந்திரிக்கல சார். அவங்க கூட பிறந்தவங்க கூட இந்த ஊர்ல இல்லை சார், ஒருத்தன் லண்டன்ல இருந்தான் சார், ஒருத்தன் எங்கேயோ இருந்தான் சார். அந்த தாய்மாமன் கோடி போடாம அந்த பணத்தை எடுத்தப்போ அவங்க அழுக என்னால இன்னும் தாங்க முடியல சார். ஏன்னா சீர்வரிசை வேணாம்னு சொல்றாங்களே, இதை வேணாம்னு சொல்லுவாங்களா அவங்க? கோடிச்சேலை வந்து பிறந்த வீட்டுல இருந்து வரணும் சார், பிறந்த வீட்டுல இருந்து தண்ணி வரணும் சார், பிறந்த வீட்டுல இருந்து வந்து விளக்கு கொண்டு வருவாங்க சார். இதெல்லாம் இல்லாம அந்த பொண்ணை காடையத்தவே முடியாது சார். அதுதான் சார் சீர்வரிசை, அதுதான் சார் பாண்டிங்க. அங்க பணம் நிக்கல, வைரம் நிக்கல, தங்கம் நிக்கல, கோல்டு நிக்கல, ஒரு காடா துணி சார், ஒரு காடா துணி, அதுதான் சீரு. அவர் என்ன சொல்றாரு, தொப்புள் கொடி உறவிலிருந்து சுடுகாடு போடும் வரை இந்த சீர்வரிசை மனிதர் வாழ்க்கையில் தொடர்புடைய ஒரு விஷயம். ரத்த சொந்தம் உள்ளவங்க தான் முதல்ல கோடி துணி போடணுங்கிற விஷயம் இருக்கு இல்லையா? அது நிறைய குடும்பங்களை பார்க்க முடியுது, நிறைய பேர் அதை அனுபவப்பட்டிருப்போம், நிறைய நேரங்கள் அங்கே உறவு சண்டைகள் இருக்கும். ஆனாலும் அந்த கோடி துணி போக அங்கே ஒரு வாங்கிக்கிட்டு ஒரு ஓரமாக அங்கே நிற்பாங்க. அதை போட்டுட்டு போகும்போது நம்ம செய்யணும் அப்படிங்கிற அந்த செய்முறை இருக்குல்ல, அதை எப்படி நீங்கள் வேண்டான்னு சொல்லுவீங்க? சார் ஒரு சின்ன இன்சிடென்ட் மட்டும் சொல்கிறேன். தாத்தா இறக்கும்போது பாட்டி வந்து பிறந்த வீட்டில் ஒரு நாள் கொண்டு போய் ஸ்டே பண்ணிட்டு கூப்பிட்டு வரணும். அன்றைக்கி ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட்டில் ஒரு பிரச்சனை இல்லை, எங்கள் பாட்டியோட தம்பி அவர் கூட்டிகிட்டு போகாமல் எங்கள் வீட்டிலேயே விட்டுட்டு போயிட்டார். எங்கள் அம்மா வந்து வேண்டாம், இவ்வளோ நாள் எங்கள் அம்மா நான் தானே பார்த்தேன், நானே வச்சுக்கிறேன், ஒரு நாள் உங்கள் வீட்டில் கொண்டு வந்து விட்டதுனால ஒன்றா எடுப்பதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி அந்த உறவு அப்படியே போயிடுச்சு. அப்போ வந்து என் பொண்ணுக்கு 1 வயசு சார், இன்றைக்கி என் பொண்ணுக்கு 14 வயசு.
13 வருஷமா எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை. பாட்டி லாஸ்ட் இயர் இறந்தாங்க. ஓகேங்களா? அந்த 14 வருஷத்துல தம்பின்னு சொல்லி எந்த ஒரு விஷயத்துக்கும் நல்லது கெட்டதுக்கு எதுக்குமே வந்து கலந்துக்கல, அக்காவை வந்து பார்க்கல, எதுவுமே செய்யல, இந்த சீரோ இந்த பொங்கல் வரிசை எதுவுமே பண்ணல. சரிங்களா? இறக்கும்போது ஒரு 200 300 ஒரு புடவைய வாங்கிட்டு வந்து போட்டுட்டு பார்த்துட்டு போயிட்டாரு. இதுல என்ன இருக்கு அப்புறம் ரிலேஷன்ஷிப்? 14 வருஷம் கழிஞ்சாலும் அந்த லாஸ்ட் நாள் வந்து கொடுத்தாரு பாருங்க, அதுதான் அவருடைய உண்மையான அன்பு, பாசம் எல்லாமே அது அடங்கியிருக்கு. கோடினா அதுதான் லாஸ்ட். செத்ததுக்கு அப்புறம் அவங்க துணி போட்டா என்ன போடணும்? அவங்களுக்கு இறந்தவங்களுக்கு தெரிய போதா? பட்டு துணி போட்டாங்களா இல்ல என்ன துணி போனா அவங்களுக்கு என்ன தெரிய போறது? ஒன்றும் தெரிய போறது கிடையாது. அப்போ வாழும்போது இந்த சீரு அது இதுன்னு பேசி மனஸ்தாபத்தை நம்ம ஏற்படுத்திக்கிட்டு சண்டை போட்டு பிரிஞ்சு வாழாம இருக்கிறதுக்கு இருக்கும்போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை விட நம்ம சேர்ந்து இருந்து அந்த மொமெண்ட்டை நம்ம என்ஜாய் பண்ணிட்டு அந்த மொமெண்ட் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இறக்கும்போது போனா அது வேற விஷயம். ஒண்ணுமே இல்லாம இந்த 13 வருஷம் என் தம்பி பேசல, இறந்ததுக்கு அப்புறம் வந்து அவன் என்ன துணி போட்டான்றது என்ன தெரிய போகுது? அவங்களுக்கு ஒண்ணுமே தெரிய போறது இல்ல. ரொம்ப அழுத்தமான ஒரு கேள்வி. இருக்கும்போது கண்டுக்காத நீங்க இறந்ததுக்கு அப்புறம் அந்த 300 ரூபாய்க்கு போடுற அந்த சாரியும் அந்த கோடி துணியும் எதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இவ்வளோ நாள் இல்லை அந்த உறவு, ஆனா இன்னைக்கு வந்து அந்த கோடி உடை போடணும்னு வராங்க. எதுக்காக வராங்கன்னா அக்கா தான் இறந்துட்டாங்களே, அக்காவே இல்லை, அப்புறம் எதுக்கு அந்த உறவுன்னு அவங்க நினைக்கல. இதுமேல்ட்டு அங்க இருக்கிற அடுத்த சந்ததி அவங்களுடைய பிள்ளைகளோடு நம்ம உறவை தொடர்பு படுத்தி அந்த உறவை நம்ம வளர்த்துட்டு போகணுன்றதுக்காக தான் அந்த உறவை நீட்டிக்கிறதுக்கு தான் அவங்க வந்து அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. அதை அவங்க வந்து புரிஞ்சுக்கணுங்க ஐயா. மனிதன் வந்து குறைகளுடன் பிறந்தவன் தான். குறை இல்லாத மனிதன் எவனுமே கிடையாது. நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த குறைகளை பெருசுபடுத்தி உறவுகளை சிதைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நாங்க என்ன சொல்றோம்னா இருங்க, பிரச்சனை இல்லாத விஷயம் எதுவுமே கிடையாது. நம்ம கல்யாணம் பண்றோம், பிரச்சனை வரும் தெரியுமா தெரியாதா? சீரால் தான் வரும்னு சொல்றோம் நாங்க. பிரச்சனைகள் வரும்போது விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி நான் பெரியவன் நீ பெரியவன் அந்த கோணி இதுல மட்டும் வருது, மீதிலாம் வரணும், எல்லாத்துலயும் வரணும். ஏன் கல்யாணமே நடக்காத வாழ்க்கை முழுக்க? சீர்ல சின்னது பெருசுன்னு பிரச்சனை வரும்போது, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை வரும்போது யாராவது ஒருத்தர், அது நீங்களா இருக்கலாம், இல்ல வாங்குறவங்களா இல்ல கொடுக்குறவங்களா இருக்கலாம், நீங்க சிரமப்படுறீங்க, வேண்டாம், நீ உங்க அம்மா சொன்ன மாதிரி ஒரு வெத்தலை வாக்க கொடுங்க போதும், இதோட முடிச்சுக்கலாம் என்று அந்த நேரத்தில் பேசி இருந்தால் இந்த பிளவு வந்திருக்காது. ஆனா இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க? இவங்களுக்கு ஆசை இருக்கும் உள்ள, ஆனா என்ன சொல்லுவாங்க, எங்க பக்கத்து வீட்டுல சொன்னாங்க நீங்க குறையா செஞ்சிட்டீங்க, உங்களுக்கு மரியாதையா இல்லையா, எங்க மாமியார் சொன்னாங்க, எங்க மச்சான் சொன்னாங்க, ஆட்டுக்குட்டி சொல்லுச்சு, அம்புலி மாமா சொல்லுச்சுன்னு சொல்லி அடுத்தவங்க மேல பழிய போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் அசிங்கப்படுத்துற மாதிரி தான் இருக்குது. நீங்க சீர் கொடுக்க மட்டும் வரக்கூடாது சார், மத்த நாளும் வரணும். அந்த கோடி துணி போட வரும்போது உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் பேசாதவர் கூட வந்து செய்யணுங்கிற ஒரு முறைக்கு 100% பேர் வந்து நிற்கிறாங்க. சரிங்க, என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அந்த வந்து நிக்கிற இடத்துல உங்களுக்கு கேட்கிற உரிமை என்ன இருக்கு? அதே தாய் மாமங்கிட்டயோ அத்தைங்கிட்டயோ இவ்வளவு நாள் நீ எங்க போயிருந்த அப்படிங்கிற கேட்கிற உங்க உரிமையை நீங்க விட்டு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த உறவே இல்லைல்ல. ஆமா சார், 10 பேர் பின்னாடி நான் பெரிய ஆளுன்னு காமிச்சுக்கதான் இந்த உறவுகள் எல்லாமே. நாங்க கஷ்டப்படும் போது வந்து செய்யணும், எந்த உறவா இருந்தாலும். நாங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நான் செஞ்சுட்டேன், நான் பெரிய ஆளு, ஊர்ல எல்லாரும் பாருங்கன்றது அது சீரும் கிடையாது, அது பெருமையும் கிடையாது. நீங்க வேண்டாம் சொல்லுகிற விஷயம் எல்லாமும் அடுத்த அனுபவத்தால வேண்டாம்னு சொல்றேன் சார், அனுபவிச்ச வேதனைகளால வேண்டாம்னு சொல்றோம். அப்பாவுக்கு பண்ணு, அம்மாவுக்கு பண்ணு, தங்கச்சிக்கு பண்ணு, அப்பாவோட அக்காவுக்கு பண்ணு, இதெல்லாம் எதுக்கு சார்? அப்பாவோட அக்கா அவங்க நல்லா சீரு சிறப்பா இருக்காங்க, அவங்க அக்காவுக்கு போய் பண்ணு, இது தேவையா சார் எங்களுக்கு? இது உங்களுக்கு எத்தனை பேர் சார் உடன் பிறந்தவங்க? எனக்கு ஒரு அக்கா ஒரு தங்கச்சி சார். ரொம்ப செஞ்சு அடி வாங்கிருப்பீங்க. ரொம்ப அடி வாங்கிச்சு சார். இவங்க இத்தனை சீரை சொன்னாங்க. எங்க மலையில 32 கிராமம் இருக்கு, 101 சீரெல்லாம் இன்னும் வரைக்கும் கொடுக்கல. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே பயமா இருக்கு. நாங்க வந்து பழங்குடியினர் இனத்தார், இதை பார்த்து நாங்க மாறிடுமோ? என் இனம் வந்து இன்னும் அழியாத இருக்குது. கல்வெட்டு ஆராய்ச்சி அங்க இருக்கு, உலகத்துல புகழ்பெற்ற எல்லா இடமே எங்களுக்கு இருக்கு, புத்தகத்துல இருக்கு, இன்னும் வரைக்கும் ஜவ்வாதி மலை வரலாற்றில் பதிக்கப்பட்டிருக்கு. இந்த 101 சீர்ன்றாங்க, அதெல்லாம் நான் என் மலையில சொன்னேன்னா என் கலாச்சாரம் மாறிடும் ஐயா. அங்க என்ன வழக்கம் இருக்குமா? அகநானூர்ல 86வது பாட்டு சொல்லையா, உணவை எப்படி பகிர்ந்தாங்கன்னு, உளுத்த வடையும் அரிசி சுவையான சாப்பாடும் போட்டாங்கன்னு. அது மாதிரி பன்னிக்கறி சாப்பாடும் உளுத்த வடையும் சாதம் சாம்பார் தான் போட்டாங்க. இத்தனை சீர்வரிசெல்லாம் அங்கே இருந்திருந்தா என்னத்துக்கு எங்களுக்கு 32 கிராமம் இருந்த கதை தமிழ்நாடு அரசுக்கு தெரிஞ்சிருக்காது. வந்தாங்களேன்னா என்ன அவங்க வீட்டில் கொடுத்தாங்கன்னு கூட கேட்க மாட்டோம். ஏன்னா எங்களது உடன்போக்கு மட்டும்தான் இருந்துச்சு. தொல்காப்பியத்தில் உடன்போக்கு சொல்லுவாங்க, அந்த உடன்போக்கு மட்டும்தான் எங்கள் மலையில் இருக்குது. எல்லாம் நீங்கள் புத்தகத்தில் தேடி பாருங்க, எதை வேணா ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, சீர்வரிசை ஒன்று எதுவுமே தரல எங்கள் மலையில். உடன்போக்குக்கு ஒரு விளக்கம் சொல்லிடுமா? ஆணும் பெண்ணும் உடலளவால மனதளவால இது பண்ணுறாங்க பாரு, அதுதான் உடன்போக்கு. உனக்கு சீரோ எதுவோ எடுத்துட்டு வந்துட்டேன்னு ஆணும் கேட்க மாட்டான், அந்த குடும்பத்தில் இருக்கவங்களே கேட்க மாட்டாங்க. பெண்ணின் இன்பம் மட்டும் போதும் ஆணு, அந்த அளவுக்கு இருந்தாங்க. தொல்காப்பியர் அதுதான் சொன்னார், ஆணும் பெண்ணும் மனசுக்கு பிடிச்சிருந்தா போதும் கல்யாணம் பண்ணிக்க, உனக்கு சீரெல்லாம் எதுவும் தரல, 2 பேரும் மனதளவால ஒன்றா இருந்தாங்க, அவ்வளோதான்.
பெண்களை வந்து இன்பமா பார்த்தாங்க, தெய்வமா பார்த்தாங்க. பெண்ணே கொடையாக வேற வீட்டுக்கு போறா, அவளவே சீராக கொடுத்து விட்டு நீ சீர் கேட்கிறே, நியாயமா இது? வா. நீங்க சொல்லுங்க ஐயா. ரொம்ப அழகான தமிழ் பேசுனீங்கம்மா. பெண்ணே சீராக கொடுத்து விட்டதுக்கு அப்புறம் எதற்கு சீர் அப்படின்னு கேக்குறீங்க. 2000 ஆண்டுகளுக்கு பின்பு திருமணம் சீர்வரிசை இல்லாமல் நடந்தது. 2000 ஆண்டுகளுக்கு பின்பு சீர்வரிசை இல்லை என்றால் திருமணமே இல்லை. அந்த அளவுக்கு வந்திருக்கு இந்த சமூகம். செய்முறை செய்வதில் இருக்கக்கூடிய சின்ன தவறுகளை என்ன இவங்க திருத்திக்கணுங்கிற ஒரு வார்த்தையில ஒரு லைன்ல தான் நீங்க சொல்லணும். நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு இந்த செய்முறைங்கிற பேர்ல அப்பா அம்மா கிட்ட என்னெல்லாம் அதிகமாடியா கேட்குறாங்க. இது டேக்கவே தான். அவங்க உங்களுக்கு என்ன மாத்திக்கணும்னு சொல்றாங்க, நீங்க அவங்க என்ன மாத்திக்கணும்னு சொல்றீங்க. பொண்ணே தங்கம், உங்களை எதுக்கு தங்கத்தினால சீர்வரிசை? எதுவுமே தேவையில்லை சார். அந்த சீர்வரிசையில அவங்க செய்யற தவறுகளை சுட்டிக்காட்டி இதை திருத்திக்கலாங்கிறத என்னவா இருக்குன்னு சொல்லுங்க. சீரை பார்த்துட்டு இங்கே மரியாதையை குறைக்காதீங்க, அதுதான் நான் வேண்டுகோளாக போடுறது. கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சார். சீர்வரிசைகள் கட்டாயப்படுத்தி கேட்கக்கூடாது. வேற சார் இது வரதட்சணையோட அடுத்த பாகம் சார். இது சீரருக்கு பேர் வச்சிருக்காங்க. ஓகே ஓகே, வரதட்சணையோட பார்ட் 2. ஆடம்பரத்துக்காக செய்யக்கூடாது. அந்த மாதிரி தான் கேட்குறேன். ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி இதை தான் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எந்த ரேட்டுமே ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. அவங்களால என்ன முடியுதோ அவங்க கொடுப்பாங்க, அது சந்தோஷமா ஏற்றுக்கோங்க. அழகு. மாமியார் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவங்க பொண்ணுக்கு டிமாண்ட் வச்சிருப்பாங்க, அவங்க செஞ்சிருப்பாங்க. அதை நீங்க உங்க மருமகளுக்கு திணிக்காதீங்க. இன்னொரு விஷயம், பொண்ணை பெற்றவங்களுக்கு என்னன்னா, நீங்க உங்க தலைமையில பேர்டனை போட்டு செஞ்சுதான் ஆகணும்ன்ற மைண்ட் செட்டுக்கு நீங்க வராதீங்க. நீங்க சீரை விட்டுருங்க, உறவை முன்னாடி எடுத்துக்குங்க. கோடி துணியோட வந்து நிக்கிறத தாண்டி அடுத்த நாள் வந்து கூட நில்லுங்க. உறவா நில்லுங்க, சீரா நிக்காதீங்க. கோடி துணியோட வந்து நிக்கிறத விட முதல்ல கூட வந்து நின்னுங்க. கூட வந்து நில்லுங்க. ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்வி சரிசமமா இருந்தா போதும். கல்வி சரிசமமா இருந்தாலே போதும். சீர் அதுல அடங்காது, தேவையில்லை. அவங்களுக்கு தேவையான அவங்களே சம்பாரிச்சுக்குவாங்க. கல்வி எல்லாத்தையும் புரிய வச்சிரும். ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. சீர்வரிசை முறைன்றது உங்களோட உரிமையாகவும் கடமையாகவும் இருக்கலாம். ஆனால் உங்களை சுற்றி இருக்கவங்கள வச்சு அதை தீர்மானிக்காம உங்களை ஆப்போசிட்டில் இருக்கவங்களுடைய தகுதியை வச்சு நீங்கள் தீர்மானிச்சுக்கோங்க. அதிகமாக செஞ்சாலும் அதை வாங்கிக்கலாம். இருக்கிற வரைக்கும் நாங்கள் வெத்தலை பாக்கு கொடுத்தாலும் அதை சந்தோஷமாக வாங்கிக்கணும், அவ்வளோதான். நாலே பாயிண்ட்டு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். டிவி வாங்கி கொடுக்குறோம், ரீசார்ஜ் பண்ண சொல்லக்கூடாது. செல்ஃபோன் வாங்கி கொடுக்குறோம், அதையும் ரீசார்ஜ் பண்ண சொல்லக்கூடாது. ஃபோன் வாங்கிக்கிறோம், அதில் ஜிபே இருக்குது, பணம் போடுன்னு சொல்லக்கூடாது. பைக்கு எங்களால் முடிஞ்சதை வாங்கி தருவோம், எனக்கு 250cc பைக்கு வேணும்னு கேட்கக்கூடாது. சாதாரணமாக ஏதோ முடிஞ்ச தட்டு தடவை கார் வாங்கி கொடுத்தா எனக்கு ரோல்ஸ் ராய் கார் வேணும்னு கேட்கக்கூடாது. அவ்வளோதான். 5 சொல்லிட்டீங்க, பரவாயில்ல. சீர்வரிசைங்கிறது நான் ஆத்மார்த்தமாக செய்யக்கூடிய ஒன்று. அதை எதிராளிகள் இவங்களால எவ்வளோ முடியுமோன்னு சொல்லி ஏற்றுக்கிற மொழியை டிமாண்ட் பண்ணக்கூடாது. டிமாண்ட் இருக்கக்கூடாது. ஓகே, நாங்கள் ஆசையாக கொடுக்குறோம், அன்பாக வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். எங்களை அவாய்ட் பண்ணாதீங்க. சீர் அளவாக பார்க்கக்கூடாது, அதை ஒரு உணர்வாக பார்க்கணும். அப்பா விருப்பப்பட்டு கொடுக்குறாங்க, அந்த நேரத்தில் இவங்க இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை புறக்கணிச்சுட்டு போகும்போது அந்த இடத்துல வலி ஏற்படுது. அதனால சீரை புறக்கணிக்காம கொடுக்கும்போது வாங்கிக்கணும். 2 பேர் சொல்ற விஷயங்கள்ல இருந்து நாம எடுத்துக்கொண்டு இன்றைய வாழ்க்கை சூழலில் எதை நம் வாழ்க்கைக்கு சரியா இருக்கோ அதை தான் எடுத்துக்கணும். உறவுகள் இல்லாத பந்தங்கள் என்னைக்குமே நிலைச்சு இருக்காது. ஒரு இடத்துல பிணைப்பாக இருப்பதற்கு உருவாக்கப்பட்டதுதான் சீர்வரிசைகள் முறைகள் எல்லாமே. இந்த கஷ்டங்களை அத்தை, மாமா, தங்கச்சி, அக்கா, அண்ணன் இவ்வளவு செய்யணும், அத்தை இவ்வளவு செய்யணுங்கிற எதிர்பார்ப்பை தயவு செஞ்சு குறைச்சிக்கோங்க. ஏன்னா குடும்ப சூழல் பெருகிடுச்சு. அவங்க வீட்லயும் 2 குழந்தை இருக்கு, அவங்க வீட்டுல அவங்களுக்கு எதிர்காலம் இருக்கு. உங்களை மட்டுமே பார்த்து கொண்டு இருந்தால் அவர்கள் குடும்பத்தை யார் பார்ப்பதுங்கிற பயத்துல தான் உட்காந்து நிறைய பேர் பேசுறது எனக்கு தெரியுது. அதனால இரு சமூகத்துக்கான அடையாளமாக பாலமாக இருப்பது தான் இந்த சீர்வரிசை. வாழ்க்கையை சரியா ஒரு முறையில் எடுத்துட்டு போங்க. உறவுகள் மேம்படட்டும், அன்பு பெருகட்டும், குடும்பங்களில் ஒரு இடத்துல சந்தோஷம் குதூகலிக்கட்டும். வா தமிழவா அனைவரையும் வாழ்த்துகிறது. ராசியன் கோ வழங்கும் பட்டர்ஃப்ளை மிக்சர் கிரைண்டர் உங்களுக்கு சார். ஆச்சி மசாலா வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹாம்பர். ட்ரை மீட் பாப்பட் வழங்கும் உங்களுக்கான இன்னொரு கிஃப்ட் ஹாம்பர். ஆச்சி மசாலா வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹாம்பர். டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் இன்னொரு கிஃப்ட் ஹாம்பர். ட்ரை மீ பாப்பட் வழங்கும் உங்களுக்கான இன்னொரு கிஃப்ட் ஹாம்பர்மா. ஆச்சி மசாலா வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹாம்பர். ட்ரை மீ பாப்பட் வழங்கும் உங்களுக்கான இன்னொரு கிஃப்ட் ஹாம்பர். டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான இன்னொரு கிஃப்ட் ஹாம்பர். மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்யா.